பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள்வரையில் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமாக அதிசயமாக வேலை நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. அநேக இடங்களில் நான் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போகிறேன்னு சொல்லுகிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இந்த வேளையில் சில கேரக்டர்ஸ் உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ஃபுல் அதிகாரம் வாசிங்க. இதுல ஆதாம் ஏவாள் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து அந்த தோட்டத்துல எல்லா கனிகளும் புசிக்கலாம், ஒரு கனியை மாத்திரம் புசிக்காதுங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க என்ன நடக்குது? சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை புசிக்க வைக்குது. ஏவாள் ஆதாம் கிட்டையும் போயிட்டு அந்த கனியை புசிக்கும்படியாக சொல்லி ஆதாமும் புசிச்சிடுறாரு. இங்க என்ன நடக்குது? அது வரைக்கும் அவங்களுக்கு நிர்வாணம் தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிர்வாணிகள்னு தெரிய ஆரம்பிக்குது. தேவன் ஆதாம் எங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் நிர்வாணமா இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயங்களை நம்மளே சுயமா போய் பண்ணிட்டு வெக்கத்துக்குள்ளாத சூழ்நிலையை நம்மளே உண்டு பண்ணிக்கிறோம். இதை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை புடமிடுகிற ஒரு பேசேஜ் அது தனியா இருக்கு. இன்னும் ஒரு இடம் நம்மளே போயிட்டு வெக்கப்படுகிற சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சர்ப்பத்தை ஏவாள் வாழ்க்கையில அனுமதித்த போல பொல்லாத மனிதர்களை உங்க வாழ்க்கையில அனுமதிக்காதுங்க. பொல்லாத உலக கிரியைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம கேர்ஃபுல்லா இருங்க. அப்போ இந்த ஏவாளை போல நீங்க வஞ்சிக்கப்படாம, ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டு அவங்களுடைய நிர்வாணம் அவங்களுக்கு தெரிஞ்சு வெக்கப்பட்டு ஆதாமை தேவன் கூப்பிடும் போது செடிக்கு பின்னாடி போய் மறைந்து இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அவனுடைய நிர்வாணம் அவனுக்கு தெரிந்ததாய் அவன் தேவன் சொல்றான். அப்போ வெக்கப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கு வருகிற சூழலாய் காணப்படுதுன்னா, நீங்க ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இவரையோ ஒரு உலக காரியங்களையோ உங்க வாழ்க்கையில விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு இடம் இருக்கு, இன்னொரு பேசேஜ். அது என்னன்னா, தேவன் புடமிடுவார் நபர்களை. அது வேற பக்கம். இது நீங்களே உருவாக்கி கொள்ளுகிறத குறித்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். நல்லா கவனிச்சு. ஸோ அதனால இன்னையில இருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு தூரமா இருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடி கவனமா இருங்க. இது நம்ம சுயபலத்தில் முடியாது, தேவ பலத்தினால முடியும். சரியா? ஒரே ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால ஆகும். தேவ வார்த்தையும் தேவ ஆவியனும் பிடித்து கர்த்தரைக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்க.